அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதாக கூறும் மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சர் தலையிட்டு தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் மாத உதவித்தொகை ஒரு 4000 5000 கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க குழந்தைக்காகவும் நல்லாவே இருக்கும். 100 நாள் வேலையில் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, அவங்களால முடிந்த வேலைகளை அவங்க எது வரையில் மொபிலிட்டி இருக்கோ அது வரையில் போனால் போதும். ஒரு தண்ணி மொண்டு கொடுக்கறது, அவங்களால சின்ன சின்ன வேலைகள், அந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களோட குழந்தைகளை பராமரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அவங்கள வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. ஆனால் இதே செஞ்சி பிளாக்ல பிடிஓ சொல்கிறாங்க என்கிட்ட, இந்த வர கிராம சபையில் சொல்கிறாங்க 40% வேலை செஞ்சாதான் ஊதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 33 வருஷம் ஆகி என்னுடைய லைவில் இருந்தும் என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் இதுவரையில் எனக்கு வேலை கொடுக்க கிடையாது. இதுக்காக அரசாங்கம் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. எனக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னாக்கா நான் மாதம் 20,000 ரூபாய் நான் சம்பாதிச்சு தான் ஆகணும். எல்லாம் என்னுடைய வீடு வாடகை தான், எல்லாம் வாங்கி தான் சாப்பிடணும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த ஒவ்வொரு பெட்டிஷன் கொடுக்கும் போதும் எல்லா ஜெராக்ஸ் வைக்கிறோம். ஒரு ஜெராக்ஸ் 2 ரூபாய் சார். இப்போ 5 செட்டு என்னாச்சு? 50 ரூபா ஆகுது. ஒரு பெட்டிஷனை எழுதி கொடுக்க போனாலும் 50 ரூபா வாங்குறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு பெரிய கேள்விக்குறி, மன சஞ்சலத்துக்குள்ளாகி வாடுறதோட செத்தே போகலான்ற நூல்நிலைக்கு தள்ளப்படுது அரசாங்கம். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பேசுறதை விட வெளி உலகத்தில் அரசியல்வாதிங்க முழுமையாக கவனம் செலுத்தி இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொண்டு போகணும். கவர்மெண்ட்லேயும் கலெக்டர்கிட்டையும் மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்லேயும் பேட்டரியில் போகிற வண்டி கேட்டேன். அது கையில் உனக்கு உன்னால் ஓட்ட முடியாதுன்றாங்க. நான் சொன்னேன், எனக்கு கை வரல தான் இல்லையா கண்டு, எனக்கு மூளை இருக்குது, எந்த அளவில் பிரேக் பிடிக்கணும், எந்த அளவில் போகணும் கொள்ளணுன்ட்டு எனக்கு திறமை இருக்குது.